அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மார்ச் 1, 2025, மாசி 17ஆம் நாள் சனிக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நமது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது. அவற்றை பூக்களைப் போல தூவினால் அது நமக்கு மாலையாக கிடைக்கும். கற்களைப் போல் எறிந்தால் அது நமக்கு காயங்களாக கிடைக்கும். நாம் அனைவரும் நமது எண்ணங்களை நேர்மறையாக வைத்து பூக்களைப் போல் சந்தோஷமாக வாழ்வோம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ், அதாவது அடிப்படை படிப்பு மற்றும் முன்னேற்ற படிப்பு அப்படின்னு நம்ம நேற்றே தமிழில் கொஞ்சம் அதை பார்த்தோம். ஸோ 2 கோர்ஸ் பண்ணுறவங்களும் இப்போ நம்மளுடைய நடையை தொடங்கலாம். இப்போ பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது, மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய முதல் நிகழ்வாக, எல்லா பயிற்சிகளையும் முயற்சிகளையும் தொடங்குவதற்கு முன்பாக முதல் நிகழ்வாக நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை இறைவன் பிரபஞ்சம் நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்க வேண்டும். அவர்களிடம் அருளாசி பெற்று நாம் நமது பயிற்சிகளை முயற்சிகளை தொடங்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் நிகழ்ச்சிகளும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக, எல்லா செயல்களையும் தொடங்குவதற்கு முன்பாக நாம் முதலில் நாம் இவர்களை எல்லாம் வணங்கி வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை நமது வாழ்க்கைக்கு துணையாக இணையாக நமக்கு ஒரு ஊன்றுகோலாக ஒரு தூண்டுகோலாக நம்மளை வழிநடத்த அவர்களை நாம் வேண்டி பயணிக்க வேண்டும்.
தொடர்ந்து நம்ம 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருப்போம். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக நாம் பார்த்திருப்போம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருப்போம். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருப்போம். சுவாசத்தை சோதித்து பார்த்திருப்போம். இவைகள் எல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில் 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் உணர்வுபூர்வமாக அறிந்து கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கும் நாம் இணைத்து வைத்தவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூற வேண்டிய தருணம். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிக்கும் நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடர்ந்து நமது ஆழ் மனதில் 3 முக்கிய கேள்விகளை, முத்தான முக்கிய கேள்விகளை எழுப்ப வேண்டும். முதல் கேள்வி, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 2வது கேள்வி, நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? 3வது கேள்வி, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான முக்கிய 3 கேள்விகள். நம்ம ஏன் இப்போ 8 நடை நடக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக அதற்கான விளக்கத்தை உங்களுடைய ஆழ்மனம் தரும். நம்ம ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம்? அந்த கேள்வியும் நம்ம எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும். யாரோட நம்ம பயணிக்கிறோம், யாரோட இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். 3வதாக நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? ஏன்னா இந்த கேள்வியை நம்ம அடிக்கடி நமக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் இன்னைக்கு மடை மாற்றுவதற்கும் திசை மாற்றுவதற்கும் நம்மளை கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் செயல்படுகிறது. முழுக்க அதை மட்டுமே வைத்து நம்மை பகடிக்காயாக மாற்றக்கூடிய பல்வேறு நிறுவனங்களே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்மை மடை மாற்றுவதற்கும் நம்மளை திசை மாற்றுவதற்கும் நம்மளுக்கு கவனச்சிதறல் ஏற்படுத்துவதற்கும் நம்மளுக்கு மூளைச்சலவை செய்வதற்கும்னு பல்வேறு காரணிகளாக அங்கே இயங்கி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி தான் உலகத்தில் இனிமேல் நம்ம எல்லாருமே ஜெயிச்சாகணும். உலகம் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதில் தான் நாமும் நமது சந்ததியினரும் ரொம்ப கவனமாக நம்ம இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி காணணும். கவனச்சிதறல், மடை மாற்றுதல், திசை திருப்புதல் நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் அதில் சுதாரிப்பாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய ஆழ்மனதில் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாம் தொடர்ந்து நம்ம ஆழ்மனம் மேல்மனம் பற்றி சொல்லிக்கொண்டே தான் இருப்போம். வரும் நாட்கள்லையும் பார்ப்போம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்னைக்கு ஒரு கதை கேட்க போயிடும். இன்றைய கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி. இவங்க தூத்துக்குடி டைகர் கிளப்புடைய உறுப்பினராக இருக்கிறாங்க. அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து முறைகளை அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி அவர்களுக்கு வழங்குமாறு கேட்டு இப்பொழுது அந்த கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். தீபாவளி என்ன பெரிய தீபாவளி? காசு கிடைக்கும் போது துணி எடுக்கிறோம், விருப்பப்பட்டா பலகாரம் செய்யறோம். பட்டாசு வெடிக்கிறதையும் புகையை கலப்புறதையும் தாண்டி தீபாவளிக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? இந்த மாதிரி நம்மள ஒரு சிலர் யோசிப்போம்ல, அந்த மாதிரி பட்டவங்களுக்காக ஒரு கதை இன்னைக்கு சொல்ல போறேன். லேக்காமா, வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். லேக்கா பாப்பா எந்திரிச்சதும் சாப்பாடு கொடுத்தா போதும். அப்புறம் ஒன்னு கேட்கணும், இந்த தீபாவளிக்கு போனஸ் தருவீங்கல்ல, அது ஒரு 5 நாள் முன்னாடியே தர முடியுமா? அப்புறம் அடுத்த மாச சம்பளத்தையும் அந்த போனஸோடயே சேர்த்து அட்வான்ஸா தரீங்களா? சரோஜா இப்படி கேக்குறத பார்த்து ரத்னாவுக்கு ஆச்சரியமா இருந்தது. சரோஜாவா இப்படி கேக்குறது? மழை கீழே இருந்துதான் மேல பெய்ய போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டா ரத்னா. சரோஜாவுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். அவ ரத்னா வீட்ல கடந்த 5 வருஷமா வேலை பாக்குறா. பாத்திரம் கழுவுறது, வாஷிங் மிஷின்ல இருக்கிற துணி எடுத்து காய போடுறது, மடிச்சு வைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்றது, இதுதான் சரோஜாவோட வேலை. வேலையும் சுத்தமா இருக்கும். சரோஜாவோட பண்புகளும் மெச்சும்படி இருக்கும். அதுலயும் குறிப்பா ஒரு தடவை கூட தன்னோட சம்பள பணத்தை முன்பணமா வாங்கிக்கிட்டது இல்ல சரோஜா. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ரத்னாவா பார்த்து ஏதாவது உதவி செய்வாளே ஒழிய சரோஜா ரத்னா கிட்ட வந்து எதையுமே கேட்டதில்ல. இவ ஏன் இப்படி இருக்கா? மத்தவங்க எல்லாம் தேவைப்படும் போது அட்வான்ஸ்னு ஒண்ணு கேட்பாங்களே, இவளுக்கு கேட்க தோணவே தோணாதா? இல்ல கூச்சமா?
இப்படி ரத்னா பல தடவை நினைச்சது உண்டு. அவ இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்புல கூட நிறைய வேலைக்காரங்க உண்டு. அதுல நிறைய பேர் தேவைப்படும் போது அட்வான்ஸ் கேக்குறதா அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க பேசிருக்காங்க. சரோஜா மட்டும் அதுக்கு விதிவிலக்கு. ஆனா இந்த தடவை பாருங்க, அதிசயமா அவ கேட்டிருக்கா. அதுவும் ரத்னாவா தீபாவளி போனஸ பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே போனஸும் முன்னாடி வேணும், அடுத்த மாச சம்பளமும் அட்வான்ஸா வேணும்னு கேட்டிருக்கா சரோஜா. ஆமாங்க, வழக்கமா சரியா தீபாவளிக்கு ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னாடிதான் ஒரு மாச சம்பள பணத்தை தீபாவளி போனஸா சரோஜாவுக்கு கொடுப்பா ரத்னா. கொடுக்கும்போது நிறைய பலகாரங்கள், ஒரு நல்ல புடவை, கொஞ்சம் பழங்கள், பட்டாசு இதெல்லாமும் சேர்த்து கொடுக்கறது அவ வழக்கம். இதுல வேடிக்கை என்னன்னா, ரத்னாவுக்கு பண்டிகைகள் மேல பற்றே கிடையாது. என்ன பெரிய செலிப்ரேஷன், சும்மா மெனக்கிட்டு ஒரு கொண்டாட்டம், யார்தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்னு சலிச்சுக்கிறவதான் ரத்னா. தீபாவளி என்ன பெரிய தீபாவளி, கையில காசு இருக்கும்போது துணி எடுக்கிறோம், தேவைப்பட்டா பலகாரம் செய்யறோம், பட்டாசு வெடிக்கிறதையும் புகையை கிளப்புறதையும் தாண்டி தீபாவளியில அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு அவ சொல்லாத தீபாவளியே கிடையாது. ஆனாலும் நமக்கு ஒண்ணு பிடிக்கலங்கிறதுக்காக வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் அது பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லையே. அவளுக்கு வேணும்னா இது சாதாரணமா இருக்கலாம், ஆனா குழந்தை லேகாவுக்கு தீபாவளி ரொம்ப பிடிக்கும். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் வேற கொண்டாடுவாங்க. அப்ப அவளும் அவ பங்குக்கு ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். அதனால பெயருக்கு தீபாவளி கொண்டாடி தான் கிட்ட வேலை பாக்குற சரோஜாவுக்கு தீபாவளி போனஸும் கொடுத்துட்டு வந்தா ரத்னா. இந்த முறையும் வழக்கம் போல ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி சரோஜாவுக்கு போனஸ் கொடுக்கணுங்கிறது தான் ரத்னாவோட எண்ணம். ஆனா இந்த தடவை தான் 10 நாளுக்கு முன்னாடியே சரோஜா வந்து கேக்குறாளே, அதனால அவளுக்கு அது ஆச்சரியமா இருந்தது. பொதுவா நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்குல்ல, இது வரைக்கும் எதுவுமே கேட்காத ஒரு நபர் திடீர்னு நம்ம கிட்ட ஏதாவது வந்து கேட்கும் போது நமக்கு அவங்களுக்கு அதை செய்யணும்னு தானே தோணும். அதுலயும் அவங்க கேக்குற விஷயம் நம்ம சக்திக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருந்தா கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணும்னு தானே தோணும். அதே மாதிரிதான் தோணுச்சு ரத்னாவுக்கும். உடனேயே பர்ஸ திறந்து இந்த மாசம் கொடுக்க வேண்டிய தீபாவளி போனஸையும் அடுத்த மாசம் கொடுக்க வேண்டிய சம்பளத்தையும் சேர்த்து கொடுத்தா சரோஜா கிட்ட. ஆனா அதை வாங்கிக்கிட்ட சரோஜா முகத்துல பெருசா சந்தோஷம் தெரிஞ்ச மாதிரி இல்ல. அவ அந்த பணத்தையே வெறிச்சு பார்த்தா. சாரி லேகாமா, என்ன தப்பா நினைச்சுக்காத, இந்த தடவை எனக்கு இந்த பணம் நிச்சயமா தேவை அப்படின்னு சொன்னா ரத்னா கிட்ட. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீ இது வரைக்கும் எதுவுமே கேட்டது இல்லையா, அதான் நீ முன்பணம் கேக்குறத பார்த்து ஆச்சரியமா இருந்துச்சு, மத்தபடி நான் உன்னை தப்பாலாம் நினைச்சுக்கல, எப்பவாது தானே கேக்குற, தாராளம் கேக்கலாம், ஒரு மாதிரி அதிர்வோடையே சொன்னா ரத்னா. அதே சமயம் பணத்தை பர்ஸ்குள்ள வச்சுட்டு ரத்னா கிட்ட பேச ஆரம்பிச்சா சரோஜா. லேகம்மா, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன, எனக்கு இந்த தீபாவளி ரொம்ப முக்கியமானது. நான் ரொம்ப நாளா ஒருத்தருக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டும் இருந்தேன். இந்த தீபாவளி என்னால அதை அடைக்க முடியும். இப்ப வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைச்சா அது தப்பாகிடும். அவசரத்துக்கு காசு இல்ல, அதான் உன்கிட்ட பணம் கேட்டேன். மறுபடியும் ரத்னா கிட்ட இருந்து பரவாயில்லன்னு பதில் வந்துச்சு. ஆனா சரோஜா பேச்ச தொடர்ந்தா. லேகாமா, என் கூட பிறந்தது 3 பேரு, 3 அண்ணனுங்க. நல்லா வளர்த்தாங்க, நல்லா கெட்டி கொடுத்தாங்க, நாங்களும் நல்லாதான் இருந்தோம். ஆனா என் புருஷனுக்கு இருக்கிற குடி சகவாசத்தால 10-12 வருஷமா எங்க நிலைமை சரியில்லை. குடியே கதின்னு எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு, என்னையும் வீட்டு வேலை பார்க்க வச்சுட்டாரு. இந்த நிலைமையில நான் யார் வீட்டுக்கும் போனா சரியா இருக்காதுன்னு தோணுச்சு. அதனால யார் வீட்டுக்கும் போறது இல்ல. மொத அண்ணனும் கடைசி அண்ணனும் தானாவே என்ன பாக்குறத நிறுத்திட்டாங்க. ஆனா நடுவுல உள்ளவன் விடுறதாவே இல்ல. அவனுக்கு என் நிலைமைய பார்த்து ரொம்ப பரிதாபம். எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டே இருப்பான். ஆனா அதுக்குன்னு அதையே சாக்கா வச்சு அவன் கிட்ட பணம் வாங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அவன் எது கொடுத்தாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிடுவேன். ஆனா தீபாவளி பொங்கலுக்கு அப்படி சொல்ல முடியாதுல்ல. அதனால இதையே சாக்கா வச்சுட்டு வீட்டுக்கு வருவான். நான் செய்யறதை தடுக்க கூடாதுன்னு சொல்லி குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான், எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான், பலகாரம் பட்டாசுன்னு அவனால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போவான். மதினிக்கு இதுல உடன்பாடு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க தடுத்தது இல்ல. எப்பவாவது வீட்டுக்கும் வருவாங்க. நானும் பண்டிகைக்கு பண்றவன தடுக்க முடியாதுல்ல, அதனால எதுவும் சொல்ல மாட்டேன். பேசிட்டு இருந்தவளை இடமறிச்சு, பரவாயில்லக்கா, இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா, ஒரு உறவு கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சு இந்த அளவுக்கு செய்யற நபர் கிடைக்கிறதுக்கெல்லாம் நீ கொடுத்துதான் வச்சிருக்கணும். கிரேட் அப்படின்னா ரத்னா. சரோஜாவோட முகம் மலரும்னு பார்த்தா அவ முகத்துல கவலையின் ரேகை படர்ந்தது. தயங்கிக்கிட்டே அவ சொன்னா, எங்க லேகாமா, இந்த மாதிரி நல்லவங்களா இருக்கிறவங்க மேலதான் கடவுளுக்கு கருணையே இருக்க மாட்டேங்குதே. எங்க அண்ணனுக்கு போன வருஷம் பேரலிசிஸ் வந்துருச்சு, பக்கவாதம், ஒரு கையும் காலும் விழுந்துருச்சு. அதுவே அவன் தொழில் நொடிறதுக்கும் காரணமா போச்சு. மதினிக்கும் தொழில் பத்தி பெருசா தெரியாது. ஆனா உங்களை சும்மா சொல்லக்கூடாதுமா, ரொம்ப தைரியசாலி. எத்தனையோ வைத்தியர்கிட்ட கொண்டு போய் காட்டுனாங்க, பணத்தை எல்லாம் செலவு பண்ணாங்க. இப்ப உடம்பு ஓரளவு பரவாயில்ல.
எந்திரிச்சு ஒரு கம்பிய பிடிச்சிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டான். அடுத்த வருஷம் முழுசா சரியாயிடுவான்னு நான் நம்புறேன். ஆனா இந்த தீபாவளி அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம்தான். துணி எடுக்க, பலகாரம், பட்டாசுன்னு வாங்க கூட கை பிடிக்கத்தான் செய்யும். அதனாலதாம்மா நான் இப்படி நினைச்சேன். இந்த நாள் வரைக்கும் அவன் செஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கைமாறா இந்த தடவை நான் அவனுக்கு ஏதாவது செய்யணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ், நிறைய பட்டாசு, நீங்கெல்லாம் இந்த பெரிய பெரிய கடைகள்ல ஸ்வீட் வாங்குவீங்கல்ல, அந்த மாதிரி ஸ்வீட் இதெல்லாம் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும். நானும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். இப்ப நீ தந்த இந்த போனஸ், அட்வான்ஸ் எல்லாத்தையும் வச்சு நினைச்சதை செஞ்சிருவேன். நீ கூட யோசிக்கலாம், இதுக்கு தீபாவளி வரை காத்திருக்கணுமா, முன்னாடியே செஞ்சிருக்கலாம்லன்னு. நானும் ஆஸ்பத்திரிக்கு போனேன், உதவி வேணுமான்னு கேட்டேன். ஆனா அவங்க வேணான்ட்டாங்க. நீயே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி மறுத்துட்டாங்க. ஆனா மனசு கேட்கல. ஏதாவது செய்யணும், அவன் செஞ்சதுக்கெல்லாம் திருப்பி செய்யணும்னு மனசு சொல்லிட்டே இருந்துச்சு. இப்ப பாரு, தீபாவளியா, இப்ப கொண்டு போய் ஏதாவது கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. அதான் கொடுக்கணும். நான் கொடுக்கற நேரம் எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியாகி அடுத்த வருஷம் அவன் நல்லா ஆக்கிடணும். மனசுல இருந்தத அப்படியே பகிர்ந்துட்டு கையோட வேலையையும் முடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பினா சரோஜா. ரத்னாவுக்கு என்னவோ போல இருந்துச்சு. தீபாவளி என்ன பெரிய தீபாவளி, கையில காசு இருக்கிறப்போ துணி எடுக்கிறோம், தேவைப்பட்டா பலகாரம் செய்யறோம், பட்டாசு வெடிக்கிறதையும் புகைய கிளப்புறதையும் தாண்டி தீபாவளியில என்ன ஸ்பெஷல் இருக்கு? ரத்னா வழக்கமா சொல்ற அந்த வார்த்தைகள் அப்போ காத்துல கரைஞ்சிருந்துச்சு. தீபாவளியோ கிறிஸ்துமஸோ ரம்ஜானோ ஒரு பண்டிகைங்கிறது வெறும் கொண்டாட்டம் இல்லைங்க. நமக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு நம்ம ஏதாவது திருப்பி செய்யறதுக்காக இந்த இயற்கை கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. எப்போ உங்க கூட இருக்கிற நல்ல மனிதர்களை பத்தி நீங்க சிந்திக்கிறீங்களோ, எப்போ உங்க கூட வாழற நலிந்த மனிதர்களை பத்தி சிந்திச்சு அவங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பை உருவாக்குகிறீங்களோ, அப்போதான் ஒரு பண்டிகை முழுமையும் அடையுது. இதை இந்த கதை உங்களுக்கு சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்ம இன்றைக்கி கேட்ட கதை அப்படிங்கிறது, சொல்ல வந்த கருத்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே அறிந்த ஒரு கருத்து தான். ஏன்னா டைகர் கிளப்பில் நம்ம சொல்லுவோம், ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லக்கூடிய நாளாக பயன்படுத்தணும், ஒவ்வொரு நாளையும் நம்ம வாழ்த்து சொல்லக்கூடிய நாளாக பயன்படுத்தணும். இதற்காகவே நமக்கு பண்டிகைகள் கொண்டாடப்பட்டது, பண்டிகைகள் கொண்டு வரப்பட்டதே அதற்காகத்தான். நன்றி மறத்தல் நன்றன்று அப்படின்னு பல்வேறு நாட்கள் பல்வேறு விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அதைத்தான் இன்னைக்கு இந்த கதையின் வாயிலாக கற்றுக்கொண்டோம். நமக்கு உதவிய ஒரு நபருக்கு நாம் உதவக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத எண்ணி அந்த சகோதரி அந்த கதையில் கொடுத்தாங்க. ஸோ அந்த கதையில் 2 கதாபாத்திரம் தான், சரோஜா மற்றும் ரத்னா. இவங்க தான் அதை லேக்கா அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. லேக்கா அப்படிங்கிறது ஒரு பெண்ணின் பெயர். அந்த பெண்ணுடைய அம்மாவை லேக்கா அம்மா. அப்போது இந்த வேலையாட்கள், வீட்டில் வேலைக்கு பணிபுரியக்கூடிய அந்த சகோதரிகள் அந்த வீட்டின் முதலாளியை அவங்க இப்படித்தான் அழைப்பாங்க, அந்த குழந்தையின் பெயரை சொல்லி அவர்களுடைய தாய் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படித்தான் அந்த கதை தொடக்கத்தில் லேக்கா அம்மா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து போயிருப்பாங்க. அதில் அந்த சரோஜா அப்படிங்கிறவங்க பணி செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய சகோதரியாக இருப்பாங்க. ஸோ அவர்கள் முன்பணம் கேட்குறாங்க. ஸோ முன்பணம் கேட்பதோடு கூடுதலாக அடுத்த மாத சம்பளத்தையும் சேர்த்து தாருங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து அந்த கதை தொடங்கப்பட்டது. ரத்னாவுக்கு பெரிய ஆச்சரியம், இப்படி இருக்கவே மாட்டாங்களே சரோஜா, எல்லோரும் முன்பணங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் அவங்களுடைய வேலை நாட்கள், வேலை பார்த்து முடிந்ததுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய சம்பளத்தை மட்டுமே வாங்கி சென்ற ஒரு பெண்மணி ஏன் இப்படி ஒரு விஷயத்தை கேட்குறாங்கன்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தும் முன்பாகவே சரோஜாவே அந்த விஷயத்தை சொல்கிறாங்க ஏன் அப்படிங்கிறத. ஸோ தன்னை எப்படி தன்னுடைய சகோதரர்கள் பார்த்து கொண்டார்கள், எப்படி திருமணம் செய்து வைத்தார்கள், தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறியது, அதன் பிறகு மற்ற சகோதரர்களெல்லாம் விட்டு சென்ற பிறகு ஒரு சகோதரர் மட்டும் தன்னை எப்படி பார்த்து கொண்டார் அப்படிங்கிறதும், தன்னுடைய மதனிக்கு அது தெரியுமாங்கிறது கூட தெரியாது, ஆனால் தடுக்கலை அப்படிங்கிறது மட்டும் தெரிந்து கொண்டோம். ஆனால் தொடர்ந்து அவர் எங்களுக்கு உதவி செய்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு உடல் உபாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ நான் போய் செய்யலைன்னா எப்போ நான் செய்ய போகிறேன்?
ஸோ மற்ற நாட்களில் நான் செய்தால் கூட என்னை தடுத்துடுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான பண்டிகை தினங்களில் தீபாவளி போன்ற தினத்தில் நான் கொண்டு போய் கொடுத்தோம்னா நிச்சயமாக அவர்கள் தடுக்க மாட்டார்கள், வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆகையால் இந்த நாளை நான் பயன்படுத்தி அவர்களுக்கு உதவணும்னு நினைக்கிறேன். எனக்கு உதவி செய்த ஒரு நபருக்கு நான் கைமாறு செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறேன். ஸோ அதனால தான் பணம் கேட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், பொறுத்து கொள்ளுங்கள்னு சரோஜா சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் ரத்னாவுக்கு அதுவரை இந்த பண்டிகைகள்லாம் எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. பண்டிகைகள்லாம் தேவையற்றது, இதை யார் கண்டுபிடித்தார்கள், பணத்திற்கு செலவு தான் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணிக்கு அப்படியே இதற்காக தான் இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. ஸோ இப்படி தான் அந்த கதை போய் நிறைவடைந்தது. இந்த அற்புதமான கதையின் வாயிலாக இந்த அற்புதமான கருத்துக்களை நாம் பெற்றுக்கொண்டோம். ஸோ ஒவ்வொரு தினத்தையுமே நம்ம பண்டிகையாக கொண்டாடுங்கள் அப்படிங்கிறத நான் வலியுறுத்தி கொண்டே இருப்பேன். உங்களுக்கு யாருக்கு நன்றி சொல்ல வேண்டுமோ நன்றி சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய ஒரு நபர் ஒரே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியிருந்தால் கூட அந்த நன்றியை மறக்காதீர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் உங்களுக்கு உதவி செய்த யாராக இருந்தாலும் அவர்களை மறவாமல் இருங்கள். அதே போல் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் வாழ்த்துவதற்கு வாய்ப்பு கிட்டுகிறதோ அப்பொழுதெல்லாம் வாழ்த்துங்கள். இதில் இந்த உலகத்தில் நாம் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வாழ்ந்து அனுபவித்து செல்வதற்காக வந்திருக்கிறோம். இதில் போட்டி, பொறாமை, வேறு சண்டை சச்சரவுகள், இவர்களோடு பேசுவதில்லை அவர்களோடு பேசுவதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் விட்டொழியுங்கள். முடிந்த மட்டும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரையும் அவரவர் நிலையிலிருந்து யோசித்து பாருங்கள். எல்லோருக்காகவும் விட்டு கொடுங்கள். இப்படித்தான் நம்ம பயணிக்கணும். அதை விடுத்து நான் தான் பெரிய நபர், என்னால் தான் முடியும் அப்படின்ட்டு எண்ணிக்கொண்டிருந்தால் நிச்சயமாக அது தவறான ஒரு வழியில் போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால் எப்பொழுதெல்லாம் யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிட்டுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம நன்றி சொல்ல மறவாமல் இருக்கணும். இதைத்தான் நாம் கூடுதலாக கற்றுக்கொள்ளணும். இதற்காக பண்டிகைகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடாது. தீபாவளி எப்பொழுது வரும், ரம்ஜான் எப்பொழுது வரும் அப்படின்னு, நம்ம கிறிஸ்துமஸ் எப்பொழுது வரும்னு நம்ம தேடிக்கொண்டிருக்கக்கூடாது. நமக்கு நித்தம் பண்டிகை தான். ஒவ்வொரு நாளும் திருவிழா தான். ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம அவர்களை மறவாமல் இருக்கணும். நன்றி மறவாமல் இருந்தாலே நிச்சயமாக அவர்களை பார்க்கும் பொழுதோ அவர்கள் பேசும் பொழுதோ நாம் அதை இன்னும் 10 மடங்கு காட்டும் பொழுது அவர்கள் இன்னும் நமக்கு நன்மை செய்ய காத்திருப்பார்கள். ஸோ பிரபஞ்சம் இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கும். பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துவதற்கும் நாம் செய்யக்கூடிய செயல்களை அது எடை போட்டு கொண்டே இருக்கும். நாம் எண்ணியது நடப்பது, கேட்டது கிடைப்பது அப்படின்னு ஒரு சிலருக்கு மட்டும் கெட்டுகிறது அப்படின்னு எண்ணிக்கொண்டிருந்தீர்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணி அப்படிங்கிறது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய எண்ணத்தில் என்ன வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் மட்டும் மனதில் கொள்ளுங்கள். ஸோ எண்ணம் நன்றாக இருக்க வேண்டும், செய்யக்கூடிய செயல்கள் நன்றாக இருக்க வேண்டும். அதன் வழியாக பிரபஞ்சம் நமக்கு அள்ளித்தரும் அப்படிங்கிறத மட்டும் இந்த கதையின் வாயிலாக எடுத்துக்கொள்வோம். இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்த அம்மா சகோதரி டைகர் ஜெயக்கொடி ஃப்ரம் தூத்துக்குடி டைகர் கிளப் உறுப்பினர் அவர்கள் அவரது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி தொடர்ந்து நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நாம் சொல்லி கொடுத்ததுபடி 2 வாய் நீர் தான் பருகிக்கொள்ள போயிடும். இடைவெளியில் 2 வாய் நீர் தான். முதல் வாய் நீரை நம்ம நம்மளுடைய வாயின் கொள்ளளவில் கிட்டத்தட்ட ஒரு 50% 70% எடுத்துக்கொள்ளலாம். வாய் நிறைய கொள்ளளவு முடிய அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது மூச்சு திணறல் கூட ஏற்படும். நீங்கள் முதல் வாய் நீரை ஒரு 50% உங்களுடைய வாயின் கொள்ளளவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்பொழுது அந்த நீரை 100% என்று எண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம 50% தான் எடுத்துக்கிட்டோம் வாயோட கொள்ளளவில். ஆனால்
இப்போ நீர் வந்து நம்மள்ட்ட 100% இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா, அதை முதல் மடக்காக நீங்கள் தண்ணீரை உங்களுடைய தொண்டை பகுதியில் இறக்குவதற்கு 50% நீரை காலி செய்து விடுங்கள், அதாவது குடிச்சிடுங்க. அப்போது 50% உள்ளே போயிடுச்சுன்னா மீதி 50% இருக்கும். அந்த 50%த்தை இரண்டாவது மடக்காக 30% நீரை உள்ளே பருகணும். அதன் பிறகு 20% நீரை உள்ளே பருகணும். இப்படி 3 முறை நம்ம வந்து ஒரு வாய் நீரையே பருகணும். இதே போல் இரண்டாவது வாய் நீரையும் பருகணும். இவ்வளவுதான் இந்த தண்ணீர் பருகக்கூடிய முறை. இதில் ஏதேனும் உங்களுக்கு குழப்பம் சந்தேகம் இருந்தால் தாராளமாக என்னிடத்தில் கேளுங்க. உங்களுக்கு எப்படி விளக்க முடியுமோ அப்படி விளக்க முயற்சிக்கிறேன். ஸோ இப்படி 2 வாய் நீர் பருகுனா அந்த நீர் அப்படிங்கிறது நம்மளுடைய நீரின் தேவை அப்படிங்கிறதும் நின்று கொண்டு பருகக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்மளால் மாற்ற முடியும். ஸோ நீர் பருகி முடிச்சிருப்பீங்க. நீர் பருகி முடித்தவங்க இப்போ உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். முதல் கேள்வியாக நம்ம எப்பொழுதும் கேட்கக்கூடிய முதல் கேள்வி டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தினசரி நடவடிக்கை அறிக்கையை சமர்ப்பித்து விட்டீர்களா? இதை எவ்வளோக்கு எவ்வளோ உற்சாகமாக பதிலளிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அழிங்க அப்படிங்கிறத நான் நித்தம் சொல்லி வருகிறேன். அதை மறக்காமல் இன்றைக்கும் செய்யுங்க. டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நேற்றைக்கு நீங்கள் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நீங்கள் ஃபில் செய்யும்போது உங்களுக்கு பிடித்தமான காலம் எது? டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் நீங்கள் பூர்த்தி செய்யும் பொழுது உங்களுக்கு அதில் கேட்கக்கூடிய கேள்விகளில் உங்களுக்கு பிடித்தமான காலம், பிடித்தமான கேள்வி எதை ஃபில் பண்ணும்போது நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ அதை நீங்கள் சொல்லலாம். பட்டியல் கூட இடலாம். ஒன்றை தேர்வு செய்வது கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னா 2, 3 கூட எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்காக இருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளையும் எழுத வேணாம். எந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது மட்டும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும். மூன்றாவதாக நம்ம எப்பொழுதும் சொல்லக்கூடிய வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை எழுதுங்க. வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன் அப்படிங்கிற நலம் வளம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இடம் மாறாமல் எழுதுங்க. ஏன்னா நம்ம வந்து நலம் அப்படிங்கிறதும் முதல்ல ஹெல்த், அதுக்கப்புறம் வளம் அப்படிங்கிறதும் வெல்த் அப்படிங்கிறது. இப்போ டைகர் ஹெல்த் அண்டு வெல்த் கிளப் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ முதல்ல ஹெல்த் எழுதுங்க, அதுக்கப்புறம் வெல்த் எழுதுங்க. ஸோ இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நீங்கள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீத இருக்கக்கூடிய ஆடியோவை கேட்க வாங்க. மீத இருக்கக்கூடிய ஆடியோ ஆரோக்கிய குறிப்பில் ஒரு அற்புதமான ஆரோக்கிய குறிப்பு கிட்ட போகிறது. ஸோ அது நிச்சயமாக எல்லோருக்கும் வேண்டும். இப்போது பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்து செய்தியை சொல்லி அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்மளுடைய டைகர் கிளப்பில் ஒவ்வொரு நாளும் ஏதேனும் ஒரு 2 ஆடியோக்கள் அப்படிங்கிறது ஒளிபரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது உங்களுக்கு எவ்வளவு உற்சாகத்தை தருகிறது அப்படிங்கிறதையும் எண்ணி பாருங்கள். அதே போல் ஒளிபரப்புவதற்கு அனுப்பி வைத்த அந்த சகோதர சகோதரிகளை எத்தனை பேர் வாழ்த்துகிறார்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இதே செயலை நீங்களும் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் செய்யலாம். டைகர் கிளப்பில் இன்று தான் இணைந்திருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கூட தாராளமாக அதை செய்யலாம். நீங்கள் உங்களுடைய ஆடியோக்களை 7845267434 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவங்களுடைய நம்பர் தான். நிச்சயமாக நிறைய பேருக்கு இந்த நம்பர் தெரியும். 7845267434 அப்படிங்கிற அந்த எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஆடியோக்கள் அப்படிங்கிறது இப்போ எங்களால் தேர்வு செய்ய முடியும், நாங்களே அதை எடுத்து ஒளிபரப்ப முடியும். ஆனால் உங்களுடைய பெயர்கள் உச்சரிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்து செய்திகளை நாங்கள் தந்தாக வேண்டும். ஏன்னா
எந்த ஒரு உதவியை யார் செய்தாலும் அவர்களுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு டைகர் கிளப் ஒவ்வொரு நாளும் சொல்லித் தருது. அதே போல தான் நீங்கள் கேட்கக்கூடிய, நீங்கள் பார்க்கக்கூடிய ஏதேனும் ஒரு ஆடியோ உங்களுக்கு நிறைவை தருகிறது அப்படின்னா, அது மகிழ்வை தருகிறது அப்படின்னா, அதை ஏன் நம்ம பெற்ற இன்பம் எல்லாருக்கும் போய் சேரக்கூடாது அப்படின்னு நீங்கள் தாராளமாக உடனடியாக அதை ஷேர் பண்ணணும். ஏன்னா போதும், அதை அவங்க நமக்கு தேர்வு செய்து அந்த ஆடியோக்கள் நித்தம் ஒளிபரப்பப்படுகிறது அப்படிங்கிற கூடுதல் செய்தி இந்த நேரத்தை நினைவூட்டி, தொடர்ந்து நம்ம இப்போ ஒரு மருத்துவ குறிப்பு கேட்க போயிடும். இந்த அற்புதமான மருத்துவ குறிப்பை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை. இவங்க நார்த் சோன் டைகர் கிளப்போடைய வைஸ் கேப்டனாக இருக்கிறாங்க. சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் மரிய குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது அவர் அனுப்பி வைத்த அந்த மருத்துவ குறிப்பை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். பல்லு, ஈறு இங்கேயெல்லாம் பிரச்சனை வந்துடுதுங்க. ஏன் வருது? இங்கே வருவதற்கான அடிப்படை காரணம் என்ன? இப்போ நான் அந்த பல்லு பிரச்சனைக்கு இந்த அடிப்படை காரணம் தெரிஞ்சு குணப்படுத்திட்டீங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம். ஆனால் நாம் என்ன பண்ணிக்கிறோன்னா, பல்லில் தான் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பல்லையே பிடுங்கி எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. அங்கே ரூட்டை க்ளீன் பண்ணிக்கலாம், எனாமலை க்ளீன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பல்லை பிடுங்கிடலாம், பல்லு தனியாக கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அங்கே பல்லு தான் பிரச்சனைன்னு நினச்சிட்டோம். ஆக்சுவலி நான் நம்மளுடைய பதிவுகளில் சில விஷயங்களை சொல்லிகிட்டே வருவேன். இது மாதிரி வெளியில் தெரியக்கூடியது எல்லாமே அது ஒரு நோய் அல்ல, அது ஒரு அறிகுறியே. அறிகுறின்னு சொல்வதை விட அவரை ரொம்ப தூதுவர் அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தைகளால் சொல்லலாம். ஓகேங்களா? ஆமாம், அறிகுறின்றதை விட தூதுவர். ஏன் அப்படின்னா, நமது பற்கள் தனியாக எங்கேயும் அது இயங்கலைங்க. இதுக்குள்ள ஒவ்வொரு பற்களும் ஒவ்வொரு உறுப்புகளோட நேரடியான கனெக்ஷனில் இருக்குது. அதை தான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அது பார்த்தீங்கன்னா, இங்கே பல்லில் நீங்கள் மெல்லும் பொழுது அதுக்கு அங்கேருந்து அந்த நரம்பு நெர்வஸ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த உறுப்போட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ அந்த உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நமது பல் என்ற தூதுவர் நமக்கு சொல்லுவார். அவ்வளோதான் விஷயம். அதனால தான் அந்த இடத்துல பல்லு வலிக்கும். பல்லு வலிக்குதுல, கரெக்டாக ஒரே ஒரு பல்லு மட்டும் தாங்க வலிக்குது. அது ஏன் அந்த பல்லு மட்டும் வலிக்குது? நம்ம என்னன்னா, அந்த பல்லு மட்டும்தான் எனக்கு பிரச்சனை, அந்த பல்லு மட்டும்தான் கூச்சமாக இருக்குது, அந்த பல்லு மட்டும்தான் வலிக்குது, அந்த பல்லை மட்டும் பிடுங்கிட்டேன்னா நிம்மதியாக இருப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டுங்களா? அந்த பல் எந்த உறுப்போட கனெக்ஷன் இருக்குதுன்றதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த ஆர்கனில் பிரச்சனை ஏதோ இருக்குன்னு சொல்ல வந்திருக்கிறாரு. அவ்வளோதாங்க. ஒரு ராஜா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த ராஜா அவருடைய பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, ராஜாவே நேரடியாக சொல்ல மாட்டாரு. அவர் சில தூதுவர்கள் அனுப்பி வைப்பார்ல. அப்படி நம்ம உடம்புக்குள்ள நிறைய தூதுவர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு தூதுவர் தான் நமது பல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அந்த பல் மூலமாக அந்த தூதுவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த ராஜாவுக்கு பிரச்சனைங்க, இதை சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தூதுவர் சொல்கிறாரு. நாம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த தூதுவர் தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறாரு. வாயாமல் இவர் தொணன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் வலிக்கிறாருல, அதுக்கு சொல்கிறேன். அதனால் என்ன பண்ணிடுறோம்னா, அந்த வலிச்ச அதை பார்த்தீங்கன்னா அடித்து அந்த தூதுவரை காலி பண்ணிடணும்னு நினைக்கிறோம். அவ்வளோதான். அப்போ இந்த தூதுவரை காலி பண்ணிட்டா அந்த பிரச்சனை சரியாயிருமானா? ஆகலை. அதனால தான் பாருங்க, பல்வலிக்கு அதுக்கு திரும்பவும் பல்லையே பிடுங்கினா கூட திரும்பவும் அவர்களுக்கு இன்னொரு பல்லு வலிக்குது. இப்படி பாருங்க, பக்கத்து பல்லு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பல்லு நம்ம பிடுங்குறது? சரிங்களா? அன்னைக்கு 90 வயசுல கூட பல்லோட இருந்தாங்க நிறைய பேர் நம்மளுடைய முன்னோர்கள். ஆனால் இன்னைக்கு 30-40 வயசுலேயே பார்த்தீங்கன்னா, பல்லுக்கு ரூட் கேனல் பண்ணேன், அங்கே எனாமலை க்ளீன் பண்ணேன், பல்லு கட்டியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பற்களுக்கு இன்றைக்கி நம்ம சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். அப்போ இதற்கு அடிப்படை காரணங்களை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டோம்னா, உங்களுடைய பற்களை ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் பாதுகாத்துடலாம். சில பிரச்சனைகள் இருக்க பொழுதும் உங்களால் பாதுகாக்க முடியும். ஏன்னா ரொம்பவும் ஒரு சில முற்றிய நிலைக்கு போகப்படும் பொழுது நீங்கள் பல் மருத்துவரை நாடி நீங்கள் சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் இந்த விஷயத்தை புரிஞ்சு பண்ணிட்டீங்கன்னா பல்லு சூப்பராக ஸ்ட்ராங் ஆயிருங்க. உங்களுடைய பல்லு நிற்கிறது அதற்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த வேறு கம், ஏன்னா அதில் தான் பார்த்தீங்கன்னா நிற்கிது. இந்த கம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் எனர்ஜி கொடுக்குறவர் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவர் கல்லீரல், லிவர்.
இந்த பற்கள் இருக்கு பாருங்க, இது வந்து எலும்பு வகைகளில் வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த எலும்புகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் யாருன்னா அவர் கிட்னி, சிறுநீரகம். அப்போ பற்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது யாருன்னா அவர் சிறுநீரகம், கிட்னி. அப்போ ஒருத்தருக்கு பல்லுலேயே டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது அப்படின்னா அவர்களுக்கு சிறுநீரகத்தோட எனர்ஜி கொஞ்சம் பற்றாக்குறை இருக்குது. உடனே அப்போனா கிட்னி ஃபெயிலியரா அப்படின்லாம் பயப்படாதீங்க. கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு பாருங்க பல்ல பூரா டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துரும். அப்போ பல்ல டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தோன்னா உடனே அந்த பயத்துக்கு போகாதீங்க, எனர்ஜி கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். அதே போல் பல்லு பிரச்சனைக்கு உள்ள பாருங்க, அதனுடைய வேர் ரூட்டு அங்கேயே ஆட்டம் கொடுக்குது அப்படின்னா அப்போ அந்த கம்மு தானே அதை பிடிச்சிக்கிட்டு இருக்குது, அந்த கம்மில் தான் பிரச்சனை அர்த்தம். அப்போனா அது லிவர். மெயின் அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். உங்களுடைய பல் ஆடுகிறதா, உங்களுடைய பல்லு வலிக்குதா, உங்களுடைய பல்லில் பூச்சி வந்துருச்சா, பல்லு ஃபுல்லாக கரை அடிச்சிருச்சா, இதுக்கு காரணம் பல்லே கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அது உங்களுடைய கல்லீரல் சம்பந்தப்பட்ட, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சொல்ல வந்த தூதுவர். அவங்க 2 பேரையும் நீங்கள் சரி பண்ணுங்க, பல் பிரச்சனைன்றது நீங்கள் மீண்டலாம். எப்படி பாருங்களேன். ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா பல்ல தான் போய் தனியாக அதை போய் ஏதாவது பிடிங்கி போட்டலாமா, இதுக்கு ஏதாவது தனியாக பேஸ்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள இன்னைக்கு இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு இதுக்கு இந்த ஆர்கனோட பிரச்சனை தான் இந்த பல் அப்படின்றதுக்கு இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக புரியும். சொல்கிறேன் பாருங்க. நம்முடைய பற்களில் பெரும்பாலான நபர்கள் நம்மளுடைய கடவாப்பல் இருக்கு இல்லையா, அதை வந்து பிடுங்கிருக்கிறாங்க. இந்த கடவாப்பல்ன்றது எந்த ஆர்கனோட கண்ட்ரோலில் இருக்குது தெரியுங்களா? எந்த ஆர்கனோட அந்த சிம்டம்ஸை சொல்ல வந்த தூதுவர்ன்றது தெரியுமா? அவர் தான் இருதயம். இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒன்று ஆரம்பிக்குதுன்னா ஆரம்ப கட்டத்திலேயே அவர்களுக்கு கடவாப்பல்ல வலி, அங்கே கொஞ்சம் ஆட்டம் கொடுக்கறது, கூச்சம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில அறிகுறிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்னா கடவாப்பல்ல தான் பிரச்சனைன்னு சொல்லி கடவாப்பல்ல பிடிக்கிறோம். அப்போ இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நமக்கு தான் தெரியலையே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு இருதயம் சம்பந்தப்பட்ட மருத்துவரை பார்த்து இருதயத்தில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்குதா, எனர்ஜி பற்றாக்குறை இருக்குதா, அதை நான் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, அதை இன்னும் நல்ல ஈஸியாக இயங்க செய்வதற்கு என்ன பண்ணுறேன்னு நம்ம அங்கே ஸ்ட்ரென்தன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த பல்லு சரியாயிருங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் அவர்களுக்கு பல்லு எலுறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. அதில் குறிப்பாக கடைசி கடவாப்பல்லுக்கு முதல் பல், இங்கே தான் வந்து அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுது. ஒரு சில பேருக்கு தான் அடுத்தடுத்த பல்லுகள் வந்து ஏற்படுது. இப்போ அடுத்தடுத்த பல்லுகள் ஏற்படுதுன்னா அதற்கும் உள்ளுறுப்புகளுக்கும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கனெக்ஷன் இருக்குதுங்க. அப்போ அந்தந்த உறுப்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதுன்றத நமக்கு பல்லு வந்து முன்னாடி அடையாளமாக காமிக்குது, அவ்வளோதான். அதாவது தூதுவராக வர்றாரு, அவ்வளோதான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் தூதுவராக வர்றவரை பூரா பிடுங்கி போட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தூதுவரே இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும், டைரெக்டாக அந்த உறுப்பு வந்து பாதிக்கப்படும். ஏன்னே தெரில, என்னன்னே தெரில, என்ன சாப்பிட்டேன்னு தெரில, என்ன இது பண்ணேன்னு தெரில, ஆனால் அதுக்குள்ளே வந்து டக்குன்னு இந்த நோய் வந்துருச்சு, இந்த ஆர்கன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சில பேரை கேட்டுக்கிறோம்ல. சில பேர் டைரெக்டாக டக்குன்னு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க, என்னன்னே தெரிலங்க, ஒரு ஆல்கஹால்லாம் சாப்பிட்ற பழக்கம் கிடையாது, கெட்ட பழக்கமே கிடையாது, ஆனால் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? அப்போ இதான் காரணம். தூதுவர்களை பூரா நீங்கள் மொத்தமாக பிடுங்கி போட்டுட்டா டைரெக்டாக ராஜா களமிறங்கிடுவார். அப்போ நேரடியாக பாதிப்புகள் அப்படின்றது வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் பற்கள் மிக அற்புதமான ஒரு தூதுவர்கள். பற்களை அவர் சொல்வதை கேட்டு புரிஞ்சு அதற்கு எந்த ஆர்கன் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுன்றது தெரிஞ்சு அவரை சரி பண்ணோம்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க. அந்த வகையில் நாம் பற்களை பாதுகாக்க எந்தெந்த உறுப்புகளை நம்ம பாதுகாக்கணுன்றதும் நம்ம சொல்லியிருந்தோம். குறிப்பாக சிறுநீரகம் மற்றும் கல்லீரல், இந்த 2 உறுப்புகளை நம்ம வந்து பாதுகாத்தோம் அப்படின்னு சொன்னாலே பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கப்படும். அதற்கு நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி, ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன், அதை பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உள்ளுறுப்புகள் நமக்கு நல்ல பாதுகாக்கப்படும், பற்களும் பாதுகாக்கப்படும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா பற்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கூச்சம், வலி, அந்த பற்களில் இருக்கக்கூடிய கரைகள், பல்லு ஈறு, வீக்கம், அங்கேருந்து ஏதாவது ரத்தம் வடியுது, இப்படி பல பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வாக கல்லீரலையும் நமது சிறுநீரகத்தையும் அதை பலப்படுத்தக்கூடிய மூலிகையை பயன்படுத்தி நாம் சரி செஞ்சுக்கலாம். அப்படி என்னங்க அந்த மூலிகை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சிறுநீரகத்துக்கு அப்படின்னா அது மூக்கரட்டைன்னு சொல்லி சொல்லுவோம். சாரணத்தி அப்படின்பாங்க சில இதில், ஓகேங்களா? ஆமாம், புனர்னவா அப்படின்பாங்க ஆயுர்வேதத்தில். அப்போ அந்த மூக்கரட்டை நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். மூக்கரட்டை பொடி பவுடர் இன்னைக்கு வந்து எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். இந்த மூக்கரட்டை இலையினுடைய அந்த பவுடர் வந்து வாங்கிக்கோங்க, ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. அதே போல் நம்ம கீழாநெல்லி, இவர் தான் வந்து கல்லீரலுக்கு, அது நமக்கு நல்லா தெரியும். கீழாநெல்லி பவுடர்
ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. அதையும் வந்து நம்ம இது கூட மட்டும் இல்லாமல் கரிசலாங்கண்ணி, ஏன்னா அந்த கரிசலாங்கண்ணியும் லிவருக்கு ரொம்ப பெஸ்ட்டுங்க. கரிசலாங்கண்ணி ஏகப்பட்ட வேலை பார்க்கும். ஆமாம், ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. அப்போ இந்த கரிசலாங்கண்ணியும் அதே போல் வந்து ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. இதுக்கப்புறம் மருதம்பட்டை, இந்த மருதம்பட்டையும் ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. இது வந்து இருதயத்திற்கு நல்லது. ஏன்னா இருதயம் தானே கடைசி கடவாப்பல், அற்புதமாக இருக்குங்க. என்ன வேலை பார்க்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த 4ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கங்க. அதாவது மூக்கரட்டை, கீழாநெல்லி, அப்புறம் கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் மருதம்பட்டை, இவை அனைத்தையும் ஒரு 50 கிராம் வந்து எடுத்து இது பண்ணிங்கன்னா ஒரு 200 கிராம் நமக்கு வந்து ஒரு பவுடர் கிடச்சிரும். அதை நல்லா சேக் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இதில் காலையில் பல்லு விளக்கிடுவாங்க. இதையே நீங்கள் கஷாயம் மாதிரி பண்ணி நீங்கள் சாப்பிடவும் செய்யலாம். இதையே ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு வாய் ஃபுல்லாக கொப்புளிச்சு, பல்லு ஈறு இடுக்குகள்லாம் கொப்புளிச்சு துப்பி வாய் கழுவிக்கலாம். இப்படி வந்து இதை வந்து 3 வகையில் நம்ம வந்து பயன்படுத்தலாம் இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக வெளிவர. எதை எப்போ பண்ணணும், எந்த வயசில் உள்ளவங்களாம் அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக ஒரு 10லேருந்து 15 வயசு தாண்டிச்சினாலே தாராளமாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம். அதே போல் வயசானவங்களில் எல்லா வயசுலையும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை நீங்கள் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பல்களில் ஈரலெல்லாம் ரத்தம் வடியுது, பல்லு ஈரெல்லாம் வந்து அப்படியே வந்து வீக்கம் வந்துருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுங்க, வாயில் போடுங்க. நல்ல பல்லு ஈர் இடுக்குகளில் எல்லா பக்கமும் படுற மாதிரி உங்கள் உமிழ்நீர் கலந்து கொஞ்சோண்டு வேணால் வெதுவெதுப்பான தண்ணியும் சேர்த்து வச்சுக்கிட்டு கொப்புளிங்க ஃபுல்லாக. முதல்ல அதை முழுங்கிடக்கூடாது. கொப்புளிச்சு நல்லா ஈறு இடுக்கு எல்லா பக்கமும் அந்த தண்ணி கீறிட்டு போகிற மாதிரி கொப்புளிச்சு துப்பிடுங்க. இங்கே பற்கள் ஈறுகள் எல்லாம் வந்து கிருமிகள் இருக்குது, அதனால தான் வந்து டெய்லி வந்து வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குதுன்னா இதை நீங்கள் பண்ணின ஃபஸ்ட்டு நாள்லேயே உங்களுக்கு பற்களில் ஈறுகளில் இருந்து ரத்தம் வடியாது. பற்கள் ஈறுகள் வீக்கம் குறைய ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் நாளே அந்த வீக்கம் குறைஞ்சது தெரியும். ஒரு 3 days 5 days 7 days நார்மலாயிரும் உங்களுடைய ஈறுகளில் இருக்கக்கூடிய வீக்கம். சில பேருக்கு அந்த பல்லு ஈறு இதுக்கு அப்படியே நடுவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு படிமம் வந்து அப்படியே படிஞ்சிருக்கும். அதை எடுத்த பல்லே வீக்னஸ் ஆன மாதிரி ஆகிப்போம். அந்த மாதிரி வந்து ஒரு படிமம், ஒரு வெள்ளை கலரில், ஒரு ஆஷ் கலர், ஒரு ப்ரௌன் கலர், இப்பெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி அந்த ஈருக்கும் பல்லுக்கும் நடுவில் அதே ஷேப்பில் வந்து படிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த பவுடரை மட்டும் எடுத்து பல்லு விளக்கிக்கிட்டே வாங்க. அந்த படிமம்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும். பற்களில் இருக்கக்கூடிய கரை நீங்கும். சர்க்குலேஷன் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும். அந்த பல்லு ஆட்டம் கொடுக்கறது ஸ்டாப் ஆகும். பெட்டர். இதே போல் ஒரு ஸ்பூன் சுடுதண்ணியில் டைரெக்டாக சாப்பிட்டுடுவாங்க கலந்து. உங்களுடைய கல்லீரல், உங்களுடைய சிறுநீரகம், உங்களுடைய இருதயம், இந்த 3 மிக முக்கியமான ராஜ உறுப்புகள் அனைத்தும் சீராகும். ஆட்டோமேட்டிக்காக பல்லுக்கிட்ட என்ன செய்தி சொல்லி அனுப்புனாரோ அந்த தூதுவர் ரிவர்ஸ் ஆகிடுவார். அப்பா எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு, நீ திரும்ப போயிட்டு அவனை போய் டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி. அப்போ பற்களில் இருக்கக்கூடிய வலி, வீக்கம், அந்த ஆட்டம் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகுங்க. இதுதான் அந்த ரூட் காசஸுக்கான சரியான மருந்தாக இருக்கும். இதை பயன்படுத்தி மூல காரணத்தை சரி செய்து உங்களுடைய பல் பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளிவர வாழ்த்துக்கள். நன்றி சகோதரர் டைகர். மரியோ குலோத்துங்கன் ஃப்ரம் சென்னை, நார்த் சோன் டைகர் கிளப் வைஸ் கேப்டன் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் அவர்களுக்கு வழங்கியிருப்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம அந்த ஆரோக்கிய குறிப்பில் பற்களின் பாதுகாப்பு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம கேட்டோம். ஸோ பற்கள் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் இன்றைக்கி ரொம்ப எளிதாக கடந்து போயிடுறோம். ஆனால் பல் போனால் சொல் போகும் அப்படிங்கிற அந்த வாக்கியம் நமக்கு நினைவுக்கு வரணும். சொல் போகிறது அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லாமலே நம்மளை செய்துவிடும். பல் இல்லைன்னா ஒரு மனிதன் இல்லை. மனிதன் ஆண்டாண்டு காலத்துக்கும் ஆயுளுக்கும் இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு பற்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாமளே பல முறை சொல்லியிருப்போம். ஸோ பற்களை பாதுகாப்பது அப்படிங்கிறது அதிமுக்கியமானது. இந்த பற்களை பாதுகாப்பதில் ஒரு வார்த்தை சொன்னார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க நமக்கு ஒரு தூதுவரை போல உள்ளிருக்கக்கூடிய பிரச்சனைகளை நமக்கு வெளிக்காட்டுகிறார்கள். நாம் தூதுவரை எவ்வாறாக பேணி காக்க வேண்டுமோ, தூதுவரிடத்தில் எப்படி காதை கொடுத்து கேட்க வேண்டுமோ, எப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, அதை வைத்து நாம் எப்படி முன்னெச்சரிக்கையாகவோ அல்லது நம்மளுடைய தொலைநோக்கு பார்வையை கொண்டோ நாம் சரி செய்ய வேண்டும் என்பதையோ புரிந்து கொள்வதற்காக பற்கள் நமக்கு சில விஷயங்களை செய்து காட்டும். ஆனால் நாம் தான் பற்களில் பிரச்சனை என்று பற்களை பிடுங்கி விடுகிறோம் அப்படின்னு தொடக்கத்திலே தொடங்கினார். ஸோ பற்களை நாம் பாதுகாப்பது அப்படிங்கிறது டைகர் கிளப்பில் அது ஒரு முக்கியமான விஷயமாக சொல்லித்தரும். இந்த ஆயுள் புல்லிங், எண்ணெய் கொப்பளித்தல் அப்படிங்கிற ஒரு செயலை நம்ம சொல்லுவோம்.
நிறைய பேர் ஆமாம் நாங்கள் எண்ணெய் கொப்பளித்தல் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்க. என்னை பொறுத்தவரை யார் இதை சரியாக செய்வார்கள் அப்படின்னா, கேம்ப் யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தாங்களோ, கேம்பில் எப்படி நம்ம அதை கற்றுக் கொடுத்தோமோ அதை பின்பற்றுபவர்கள் நிச்சயமாக சரியாக கடைபிடிப்பார்கள். அதாவது தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அதை முறையாக செய்வார்கள். ஆனால் சிலர் எண்ணெய் கொப்பளித்தல் அப்படிங்கிறது எண்ணெய் எவ்வளவு எடுக்கணும் கூட தெரியாது. ஒன்று வாயின் கொள்ளளவுக்கு கூட எடுத்துட்டு அதை சரியாக செய்யாமல் துப்பி விடுவார்கள், அல்லது ரொம்ப ரொம்ப குறைவான அளவு எடுத்துட்டு அதில் ஒன்றும் பலன் இல்லை அப்படின்னு விட்டு விடுவார்கள். ஸோ எண்ணெய் கொப்பளித்தலில் ஆரம்பித்து நாம் பல் தேய்த்தல் சொல்லிக் கொடுப்போம். வேப்பங்குச்சியை கொண்டு, ஆலங்குச்சியை கொண்டு, அல்லது பற்பொடிகளை கொண்டு நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு. ஸோ இவைகளை மட்டும் காலையும் மாலையும் செய்து, அதாவது பல் துலக்குதலை காலையும் மாலையும் செய்து எண்ணெய் கொப்பளித்தலை ஒரு வேளை அல்லது வாய்ப்பு இருந்தால் 2 வேளை செய்தால் பற்கள் சுத்தமாக இருக்கும் அப்படின்னும், ஒவ்வொரு முறை உணவு அருந்துவதற்கு முன்பாகவும் பின்பாகவும் நம்ம வாயை கொப்பளித்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த ஆடியோவின் வாயிலாக கூடுதலாக கற்றுக்கொண்டு நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். சகோதரர் டைகர் மரியோ குலோத்துங்கன் அவர்களுக்கு நமது நன்றியை சொல்லி, நீங்களும் உங்களுடைய ஆடியோக்களை அனுப்பி வையுங்கள் எல்லோரும் என்று கேட்டு, வாங்க இப்போ நம்ம எல்லாரும் தொடங்கின திசைக்கு நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.